புதிய ஊதிய ஒப்பந்த பேச்சில் போக்குவரத்து ஓய்வூதியர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க அவர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஓய்வு கால பலன்களை வழங்க வேண்டும், நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உயர்வு, மருத்துவ காப்பீடு வசதி வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை ஓய்வூதியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதற்கிடையே சென்னை குரோம்பேட்டையில் நடந்த போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சில் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்று ஓய்வூதியர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அதில் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாததால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இது குறித்து அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கத்தின் தலைவர் கதிரேசன் கூறும்போது, எங்களின் 9 கோரிக்கைகளை அமைச்சரிடம் வலியுறுத்தினோம். எங்களது கோரிக்கைகள் எதுவும் ஏற்கப்படவில்லை. இது 93,000 ஓய்வூதியர்களை ஏமாற்றும் வகையில் உள்ளது. எங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடாமல் வெளிநடப்பு செய்தோம். எனவே அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ஜூலை மாதம் போராட்டம் நடத்த தயாராகி வருகிறோம் என்று கூறியுள்ளார். கிரிக்கெட் ரசிகர்களின் ஆர்வத்தை பயன்படுத்தி IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்த 15 ஆன்லைன் கேமிங் செயலிகளுக்கு தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. IPL கிரிக்கெட் மீதான ரசிகர்களின் ஆர்வத்தை பயன்படுத்தி பல வகையிலும் மோசடி செய்து பணம் பறிக்கும் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. மொபைல் செயலிகளில் இணையவழி சூதாட்டம் தொடர்ந்து நடக்கிறது. இதில் ரசிகர்களின் ஆர்வம் தூண்டப்படுவதால் ஏராளமானோர் பங்கேற்கின்றனர். இவ்வாறு நடத்தப்படும் IPL சூதாட்டத்தை பங்குச்சந்தை வர்த்தகம் போன்று சித்தரித்து விளம்பரம் செய்து பொதுமக்களை சூதாட ஈர்க்கின்றனர். பங்கு வர்த்தகத்தில் வழக்கமாக பயன்படுத்தப்படும் வார்த்தைகளையே இதற்கும் பயன்படுத்துகின்றனர். இதனால் சூதாட்டம் என்பதை அறியாமல் பலரும் இதில் சிக்கி ஏமாந்து பணம் நஷ்டம் அடைகின்றனர். இது பற்றி ஏற்கனவே பங்குச்சந்தை ஒழுங்குபடுத்தல் அமைப்பான SEBI எச்சரிக்கை விடுத்துள்ளது. இப்படி கிரிக்கெட் ரசிகர்களை நூதனமாக ஏமாற்றி சூதாட்டத்தில் ஈடுபடுத்தும் செயலிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது. அந்த வகையில் தமிழகத்தில் பல வெப்சைட்டுகள் மற்றும் ஆன்லைன் கேமிங் செயலிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இதில் சில செயலிகள் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு வந்தது அம்பலமானது. அத்தகைய 15 ஆன்லைன் கேமிங் செயலிகளுக்கு தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சனாதன தர்மத்தின் மிகப்பெரிய துறவி திருவள்ளுவர் என்று தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். பல நாடுகள் ஆட்சியாளர்களாலும் இராணுவத்தாலும் கட்டமைக்கப்பட்டவை. ஆனால் பாரத தேசம் ரிஷிகளாலும் துறவிகளாலும் சனாதன தர்மத்தாலும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. மதங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் தர்மம் என்பது ஒன்றுதான். அது சனாதன தர்மம் மட்டும்தான். சமூகமும் தர்மமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. தர்மம் அழிந்தால் நாடு அழிந்துவிடும். உலக நாடுகள் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த போதெல்லாம் நம் நாடு சரிந்து விழாமல் நிமிர்ந்து நின்றதற்கு காரணம் சனாதன தர்மம் என்றும், உலக நாடுகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் கேந்திரமாக நம் நாடு திகழ்கிறது என்றும், மனித குலம் தழைக்க ஆன்மீகம் தழைக்க வேண்டும். திருக்குறள் ஒரு ஆன்மீக புத்தகம். முக்தி பற்றி பேசவில்லை என கூறி சில அரசியல் சிந்தனையாளர்கள் ஆன்மீகத்தில் இருந்து திருக்குறளை பிரிக்க பார்க்கின்றனர் என்றும் ஆளுநர் RN ரவி பேசியுள்ளார். இன்று தமிழக அரசு பணிகளில் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் 8144 பேர் ஒரே நாளில் பணி ஓய்வு பெறுகிறார்கள். இந்த ஆண்டில் ஒரே மாதத்தில் இவ்வளவு பேர் பணி ஓய்வு பெறுவது இதுவே முதல் முறையாகும் என்றும், ஒரு நாளில் பணி ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளின் எண்ணிக்கை இதுவே மிக அதிக எண்ணிக்கையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் கல்வி ஆண்டின் இறுதியில், அதாவது மே 31ஆம் தேதி ஓய்வு பெறுவதால் இந்த எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைக்கு குளுக்கோஸ் மற்றும் மருந்து செலுத்துவதற்காக கையில் போடப்பட்டிருந்த டேப்பை மாற்றும் போது குழந்தையின் கை கட்டை விரலை செவிலியர் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75 பேரவை தொகுதிகளில் சிறு விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கும் பணி நடந்து வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சிறுநீரக பாதிப்புகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியும் சிறப்பு பரிசோதனைகள் மூலம் மாநிலம் முழுவதும் 33,869 பேருக்கு பாதிப்புகள் கண்டறியப்பட்டு உயர் சிகிச்சைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதில் 500க்கும் மேற்பட்டோருக்கு நாள்பட்ட சிறுநீரக பாதிப்பு மற்றும் சிறுநீரக செயலிழப்பு இருந்தது தெரிய வந்துள்ளது. அவர்களுக்கு தொடர் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், மக்களிடையே காணப்படும் சிறுநீரக பாதிப்பை தொடக்க நிலையிலேயே கண்டறிவதற்கான சிறுநீரகம் காப்போம் திட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோய் மாவட்டத்தில்
திருமணத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தவர்களின் கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்த விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். நாடாளுமன்றத்தை வெடி வைத்து தகர்த்து விடுவதாக அச்சுறுத்திய மத்திய பிரதேச முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கிஷோர் சாம்ரேடுக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பிரதேச அரசின் கொள்கைகளில் அதிருப்தியடைந்து பாலாகட்டின் லாஞ்சி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த கிஷோர் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி தான் கையொப்பமிட்ட 10 பக்க புகார் கடிதத்துடன் கூடிய பார்சலை மாநில அரசுக்கு அனுப்பினார். தனது கடிதத்தில் கோரிக்கைகளை முன்வைத்திருந்த கிஷோர் அவை நிறைவேற்றப்படவில்லை எனில் நாடாளுமன்றத்தை வெடி வைத்து தகர்த்து விடுவேன் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. காசாவில் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்காக அமெரிக்கா முன்வைத்த புதிய செயல் திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளது. அந்த திட்டத்தை விமர்சித்தாலும் அதை ஏற்பது குறித்து பரிசீலித்து வருவதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது.